சாமி 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 சாமி. என்னடா இது அத்த ராத்திரில உண்டாலும் சாமியை கும்பிடுறான்? சாமி ராசா காலத்து புட்டி மாதிரி இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. நான் தான்டா லட்சுமி. லட்சுமியா? யாரு? சினிமா ஸ்டார் லட்சுமி சிவச்சந்திரனா? இங்க வந்தீங்க? அந்த லட்சுமி இல்லடா, உன் முன்னாடி கோல்டு பிரேமுக்குள்ள இருக்கனே அந்த மகாலட்சுமி. லட்சுமி சொல்லு. என்ன திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? நான் எங்கடா உன் முன்னாடி வந்திருந்தேன்? நீ தானே தல ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? சரி சாரி லட்சுமி. வக்கீல் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? என்ன லட்சுமி, நீ எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளு. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எங்க பரம்பரை சொத்தை இதுக்குள்ள இருக்கு. எங்க தாத்தன், எங்க முப்பாட்டன், எங்க தகப்பன் எல்லாரும் சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. வச்சுதானே பெரிய பெரிய ஜமீன் அரண்மனை எல்லாத்தையும் பிடிச்சோம். ஏன் இந்த வீட்டுக்குள்ள நான் நுழையிற காரணமா இருந்தது இந்த பொட்டிகளுக்கு சொத்து தானே. என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எனக்கு டெஸ்ட் வச்சீங்களா? ஆமாடா, மந்த்லி டெஸ்ட். நான் பாஸ் பண்ணிட்டேனா டீச்சர்? இனிமேல் தான் பேப்பர் திருத்தணும். சரி சரி, அந்த பெட்டியை முன்னாடி வச்சுட்டு நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். கிஸ்கு பகல்ல மட்டும்தான் உங்களுக்கு டியூட்டி, நைட்ல நான் பாத்துக்குவேன். லட்சுமி ஏன் திடீர்னு அதிர்ச்சி அடைறீங்க? அதிர்ச்சி இல்லடா, சிரிப்பு. லட்சுமி மென்மையா தானே சிரிப்பீங்க. இப்ப கேள்றா என் சிரிப்ப. என்னது சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு? நான் மறைஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. சரி, சாமிகளுக்கும் பொழுது போவானாமா? எங்களை மாதிரி ஏழைகிட்ட தானே என்டர்டைன்மெண்ட். பிளே பிளே. என்கிட்ட தப்பிச்சிருவனிக்கு எவன் நாளை தாண்டா 5க்கும் 10க்கும் இந்த கோழியை தேடுறது? இன்னைக்கு சிக்கிச்சிரா உன் பரம்பரை போட்டி. பொண்ண பக்கம் எங்கிட்டு இருக்கு? அப்படியா மூஞ்சி பாத்துக்கிறேன். நல்லா அடையாளம் பாத்துக்கிறேன். ஊரே விரட்டி வர்றாங்க. பரம்பரை போட்டியா தேடிட்டு போற? எங்க போனாலும் விட மாட்டா. பைல்ஸ் கம்ப்ளைண்டோட ஓட விட்டானே. மாப்பிள மாப்பிள மாப்பிளை மாப்பிளை யாருமே காணும். எந்த மாப்பிளை கூப்பிடுறீங்க? ஒன்னதாங்க மாப்பிள. எது? நான் உனக்கு அத்தைனா என் பொண்ணு உனக்கு முறை தானே? ஆமா. முறை பொண்ணை கட்டிக்கிட்டு நீ எனக்கு மாப்பிள தானே? யார்? நானு. ஆமா. உங்க பொண்ணை கட்டிக்க போறவன். ஆமா. உங்களுக்கு மாப்பிள. ஆமாடா. ஆட போங்க. மாமா ஊருக்கு போயிருக்கும் போது நாங்க தான் விளையாடுவோம், நீங்களும் விளையாடுறீங்க. ஐயோ, விளையாட்டு இல்லடா, உண்மையதான் சொல்றேன். சரி, யார்கிட்ட சொன்னீங்களா? உங்க பொண்ணுகிட்ட சொன்னீங்களா? சொல்லணுமா? சின்ன வயசுல இருந்து அவ உன் மேல உயிரா தானே இருப்பா. சரி, மாமாட்ட சொன்னீங்களா? அவர் ஒத்துக்குவாரா? அவர்கிட்ட எப்ப சொல்லணும், எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, உன் முறை பொண்ணு இப்ப எப்படி இருக்கான்னு பாக்கணும்ல? பாக்கலாமே. அவ வெளிநாட்டுல ஒரு விசேஷத்துல கலந்துக்கிட்டாலாம், அதை அனுப்பி இருக்கிறான். டிவில போட்டு பாரு. இதுல யார் வரப்போறது தெரியுமா? நம்ம சின்னம்மா, நம்ம முதலாளோட பொண்ணு. அதாவது நம்ம சண்முகன்னா கட்டிக்க போற பொண்டாட்டி. அப்படிதான் போட்டு பார்க்கலாம். வா வா, கிட்ட வா. சிப்பா, சண்முகம் கட்டிக்க போற பொண்ண கிட்ட வந்து பாக்கணுமா? இங்க இருந்தே தெரியுது. போயா பின்ன, போயா பின்னாடி போயா. வாங்க சின்னையா, உட்காருங்க சின்னையா. துண்டு வேலை போட்டீங்களா? என்னடா ஐயா கொய்யான்னு புதுசா? நம்ம சின்னம்மா கட்டிக்க போறாருல, அப்ப நமக்கு எல்லாம் சின்னையா தானே. டிவி போட்டுங்களா? அடேங்கப்பா, சவுண்ட் எல்லாம் பெருசா இருக்குது. பந்தாவாக்கு இருக்க வேண்டியதா? ரொம்ப ஆடுது. கையை ஆட்டாதீங்க. சின்னம்மா எப்ப வருவாங்க? வரும்போது வருவாங்க. நம்ம சின்னம்மா கட்டிக்கு போற பொண்ணா அத்தை சொன்னாங்க. எப்படி? ஐயோ, வசனத்தை பாரு. நம்ம சமூகத்துக்கு பொருத்தமான ஜோடி இவங்கதான். சின்னம்மாவோட நேரத்தை கவனிச்சியா? சும்மா எலுமிச்சம்பழ நேரம். உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குது. போ. என்ன உடப்பா? உடனே இதுதான் உட. இங்க இங்க
இதான்ப்பா நட. அங்க அங்க நம்ம சின்னம்மா வெள்ளை காய்ச்சி மாதிரி இருக்கு. இது ஒரு நீக்ரோ சொல்றான் பாரு. சீ, பொண்ணுங்க நமக்கே பொறாமையா இருக்குடி. என்ன உடம்புடி, பியூட்டிஃபுல். ஓய், யாரா திருட மாதிரி முடிக்கிறது? இல்லங்க, நான் ஊருக்கு புதுசுங்க. இங்க என் குழந்தையா வீடு இருக்கு, அதை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, சரி போ. கரெக்டா கேக்குறாயா? அந்த பரம்பரை பொட்டி அந்த சந்துக்குள்ள தானே கொண்டாந்து எங்கேயோ போட்டான். நம்ம சர்வீஸ்ல மிஸ் ஆனதே கிடையாது. இதே வீடுதான், இதே காம்பவுண்ட் சுவர் தான். எப்படி எடுக்கிறது? கல்லு கிடக்கு, கல்லு கிடக்கு. முடியுமாடா என்கிட்ட? டேய், சீ, போடா போய் எருமைச்சாணி எடுத்து போடுறான். அட்டட்டட்டட்டட்டட்டா, எவன்கிட்ட இருந்து பொட்டியை திருநமோ அவனே இங்க இருக்கானே. இப்ப எப்படி இந்த பொட்டி எடுக்கிறது? சண்முகி, ஐயோ பொட்டியை காணாமே. இங்கேயும் காணாமே. Stop it. எனக்கு கற்பு வேணும், எனக்கு கற்பு வேணும். எது கற்பு வேணுமா? அந்த கரும்பெல்லாம் இங்க விக்கிறது இல்லம்மா. ஐயோ, அது விக்கிறது இல்லங்க. என்ன மாதிரி கன்னி பொண்ணுகிட்ட இருக்கிறது. சரி சரி, விசி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.